முகநூல் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சித்ரா லட்சுமணன் என்ற பெயரிலும் சோஷியல் டாக்கீஸ் என்ற பெயரிலும் முகநூல் பக்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே வரிசையில் இப்போ சாய் வித் சித்ரா என்ற பெயரிலே ஒரு முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற எல்லா நேர்காணல்களும் இனி சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தில் தான் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மற்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு ஆதரவை இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் தாங்கள் அன்பு கூர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தை லைக் பண்ண தவறாதீங்க. நன்றி, வணக்கம். படத்தை ஒத்துக்கிறதுக்கு மாதவனுக்கு என்ன கிரைட்டீரியா? வாழ்க்கையில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கும். சில சமயம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையாக இருக்கும், மனைவியோட சண்டை போட்டுருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு காதல் கதை வரும். அது நம்மளால் வந்து அதில் லாஜிக் தெரியாது. அது ஒரு கட்டாயத்தில் நம்ம ஏற்றிக்கிட்டோம்னு வச்சுங்களேன். நிறைய பேர் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. சசி சார், இது முக்கால்வாசி படம் ரெடி, கிளைமேக்ஸ் மட்டும் நம்ம எழுதிடுவோம் அப்படின்னுவாங்க. நீ கிளைமேக்ஸ் எழுதாம எப்படி என்கிட்ட வரேங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அப்ரூவலுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியாது. இப்போ கதை உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அந்த மேக்கர் புதிய மேக்கராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இல்லையா? ஆக்சுவலி எனக்கு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தது எல்லாமே புதிய மேக்கர்ஸ் தான். கௌதம் மேனன், விக்ரம், சீமான் சார் எல்லாமே அந்த எதிர்பார்க்காத அளவில் நியூ ஃபர்ஸ்ட் டைம் நியூ அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சுதா. ஆஸ் அன் ஆக்டர் இல்லையா சார், நம்ம பயங்கரமாக திமிர் இருக்கும் நமக்குள்ள, ஒரு ஈகோ இருக்கும். இவங்களாம் நிறைய பேர் ஆமா அல்ல, அது உண்மை, அது உண்மை. அது இல்லாம நீங்க நடிகனா இருக்க முடியாது. அது எவ்வளோ பணிவா ஹம்பிளா அவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி திட்டம் தெரியுமா, அந்த வார்த்தைலாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஸோ சார், நான் வந்து இந்த படம் பண்ண மாட்டேன்ட்டேன். ஆமா, அது இந்த படம் எனக்கு வேணாம், சிரிப்பிட்டு வராது, வேற யாராவது வச்சுக்க மாட்டே. ஏன்னா நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இவர் வந்து காலையில் நான் நாளைக்கு வந்து நடிச்சுட்டு போன்னு சொன்னா நான் வந்துட்டு நடிச்சுட்டு போறேன். பட் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் அப்படின்ற பெயரை எதனால் காயின் பண்ணீங்க? சார், இது வந்து ஒரு 5 days ஆஃப் அ டெஸ்ட் மேட்ச்சில் நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் தீஸ் 3 கேரக்டர்ஸ். அது ஒரு மெட்டஃபர் மாதிரி. ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில், ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 5 நாளில் லைஃப் மாதிரி ஏற்றம் இறக்கும். யூ ஹேவ் டு வெயிட், யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் 5 days. அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ எப்படி அந்த 5 நாளில் இந்த 3 கேரக்டர்ஸோட டெஸ்ட் நடக்குதோ, அது மூலிமா அவங்க யார் என்னன்றது அவங்களுக்கே தெரிய வருதோ, அதுதான் அது ஐடியா. ஸோ ஒரு டெஸ்ட் மூலிமா தான் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு அது உணர்த்தும். ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து ஒரு இக்கட்டான ஒரு நிலமையில் இருந்தீங்கன்னா தான் அது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த டெஸ்ட் மூலிமா தான் நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரிய வரும். ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு 5 நாளில் இது நடக்குது. ஆக்சுவலாக ஸோ அதனால தான் அது டெஸ்ட்டுன்னு பேசு. ஒரு தயாரிப்பாளராக பலமுறை பரீட்சை எழுதி பாஸ் பண்ண வந்தீங்க. முதல் முறையாக டைரக்டராக இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்குது? இந்த டெஸ்ட் அனுபவம் நிறைய வாட்டி ஃபெயிலும் ஆகிருக்கேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதில் ஃபெயில் ஆனும்போது அதில் சில விஷயங்கள் கற்றுக்குறோம் இல்லையா? அந்த டெஸ்டிங் டைம்ஸ்ன்றதுக்கு அதுதான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சக்ஸஸில் நிறைய கற்றுக்க முடியாது, ஃபெயிலியரில் நிறைய சொல்லிக் கொடுக்கும் அப்படின்றது. ஆக்சுவலாக ஸோ ஒரு ப்ரொடியூசராக 15 வருஷம் 25 படங்களுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் தெரியும். டெஸ்டிங் டைம்ஸ் இருந்திருக்கு. வீடோட பத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வீட்டில் எப்படி யோசிக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் கூட கேப்பபிளான்னு நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். ஆக்சுவலாக ஸோ ஐ ஃபவுண்ட் தட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒருத்தர் வந்து அதுவும் வந்து அந்த டெஸ்ட்டுன்றது வந்து லைஃப்பில் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு மட்டும் நடக்காது. அது ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் ஒரு டெஸ்டிங் டைம் வரும். ஆக்சுவலாக ஸோ இந்த டெஸ்ட்டுன்றது லைஃப்பில் எல்லாருக்குமே ஈக்குவலாக அது ஒரு புஷ் பண்ணும் அப்படின்றத ஒன்று நம்ம கற்றுக்கும் போது அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வரும்போதே சார், நான் வந்து டைரக்டர் ஆகணுன்னு தான் வந்தேன். ஆனால் ஒரு நான் இதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்டாக 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த டைமில் ஒரு 35 வயசில் நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு, வை நாட்
ப்ரொடியூசர் ஃபிலிம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஒய் நாட் ஆக்சுவலாக. அந்த ஒய் நாட் அதுவே ஆனால் ஒரு கிரியேட்டிவ் ஜேர்னிக்கு ஒரு அஸ்திவாரமாக ஆயிடுச்சு. ஒரு ப்ரொடியூசராக கூட க்ரியேட்டிவாக நம்மளால் இன்வால்வ் பண்ண முடியும், ஸ்கிரிப்டை டெவலப் பண்ண முடியும், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியுன்ற அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி ஒரு ப்ரொடக்ஷன் மூலியமாகவே வந்ததுனால அந்த ஜேர்னி அப்படியே போயிடுச்சு. அப்புறம் பேண்டமிக்கில் தான் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் வந்தபோது, சரி இது வந்ததே வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக தானே, அந்த முயற்சியை நம்ம திருப்பியும் கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதின ஒரு ஸ்கிரிப்டை வந்து திருப்பியும் டெவலப் பண்ணி அந்த ட்ரான்சிஷன் வந்து அந்த டைமில் தான் நடந்தது. ஸோ 2020லேருந்து இன்றைக்கி இப்போ 2025 இருக்கும். 5 வருஷமாக அது ஐ பீன் அட் இட். ஒரு படத்தை ஒத்துக்கிறதுக்கு மாதவனுக்கு என்ன க்ரைட்டீரியா? வாழ்க்கையில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருப்போம். சில சமயம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையாக இருக்கும், மனைவியோட சண்டை போட்டுருப்போம். அப்போது திடீர்னு ஒரு காதல் கதை வரும். அது நம்மளால் வந்து அதில் லாஜிக் தெரியாது. அது ஒரு கட்டாயத்தில் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அதில் என்னால் சின்சியராக என்ன மாதிரி ஒரு நடிகனால அந்த ஏரியாவில் சின்சியராக இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அது வீட்டில் வந்து திட்டிகிட்டு இருக்கு, அப்புறம் இங்கே வந்து காதல் காட்டுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நான் லைஃப்பில் ஒரு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருப்பேன். அப்போது ஒரு லூசரோட கதை வந்துச்சுன்னா அது ரிலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போது வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கோம், மென்டலி நான் எந்த ஸ்டேட்டில் இருக்கேன், இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி கதை எனக்கு அப்பீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வச்சு அந்த கதையை சொல்லும்போது சில சமயம் ஒரு நடிகன் என்ன பண்ணுவான்னா, நரேஷனை கேட்கும்போதும் இல்லை அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே நம்ம இந்த சீனை எப்படி நடிக்க போகிறோம், அந்த சீனில் அவர் சொல்கிற டயலாக்ஸ் டக்குன்னு எனக்கு வந்து யோசிக்காமே மனப்பாடம் ஆயிடுச்சா, இந்த சீனை நான் இப்படி எண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது 2-3 சீனே வந்து ஒரு படத்தில் வந்தாலே இட்ஸ் அ குட் ரீசன் ஃபார் மீ டு சே எஸ். சில சமயம் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது யூஆர் நாட் ஏபிள் டு ரிலேட். என்னையா பேசிங் சரியா இல்லை, வேற எங்கேயோ போயிட்டுருக்காரு, கதை வந்து ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக இல்லையே, இல்லை இவரோட டைரக்டரோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் நாட் ரைட் ஃபார் திஸ் ஸ்டோரி அண்ட் ஃபார் மீ அப்படிங்கிற எல்லா தாட்டும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் மறந்து நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்ட் மேலே கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் தெரியுமா. அப்போ தான் ஐ நோ தட் திஸ் ஹாஸ் அ கிரேட் சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் அஸ் சம்திங் ஐ வாண்ட் டு டூ. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க சசி. சார் இது முக்கால்வாசி படம் ரெடி, கிளைமேக்ஸ் மட்டும் நம்ம எழுதிடுவோம் அப்படின்னுவாங்க. நீ கிளைமேக்ஸ் எழுதாமல் எப்படி என்கிட்ட வரேங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அப்ரூவலுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியாது. ஸோ அது வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் ஒத்துக்கிட்ட படங்கள்லாம் சரியாக போனது கூட இல்லை. ஸோ ஐ டோன்ட் திங்க் அது மாதிரி அனுபவங்களும் இருந்து இருக்கு நிறையா. ஒரு 82 படத்தில் வந்து இந்த அனுபவங்கள் இல்லாமல் எப்படி? ஸோ அவங்கள நம்பிடுவோம் நம்ம. இல்லை ஒருத்தரோட ஒரு படம் பண்ணியிருக்கோம், இன்னொரு படம் நம்பி பண்ணுங்க மேடி அப்படின்னு வரு, அதை நம்பி பண்ணதில் ஊற்றிக்கிறோம் அது. ஸோ தட் இஸ் ஸோ ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் இஸ் அ மான்ஸ்டர் ஆஃப் இட்ஸ் ஓன். அது நீங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் திறமை என்ன, நீங்கள் அதே ரிப்பீட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எந்த விஷயமும் கன்சிடர் பண்ணாமல் அந்த கதை மட்டும் என்ன, இந்த டயத்தில் வர இது ரிலீஸ் ஆகிற டயத்தில் இது ரெலவெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற 2 க்ரைட்டீரியா வச்சு தான் நான் வந்து ஓகே சொல்லுவேன் ஒரு படத்துக்கு. அதனால தான் 14 வருஷத்தில் 4 படம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ கதை உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அந்த மேக்கர் புதிய மேக்கராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இல்லையா? ஆக்சுவலி எனக்கு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தது எல்லாமே புதிய மேக்கர்ஸ் தான். யாருமே கௌதம் மேனன், விக்ரம், சீமான் சார், எல்லாமே அந்த எதிர்பார்க்காத அளவில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சுதா, எல்லாமே இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டோட வராங்க. மேடிக்கு ஒரு அளவுக்கு தெரியும், அவர் எதாவது சொன்னால் ரெலவெண்ட்டாக இருக்கும், பட் எல்லாமே பிஃபோர் த ஷூட்டிங் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அவரோட நம்ம பேசி நம்ம அதை முடிவு பண்ணுறதுல சில சமயம் நம்ம வந்து அது பண்ண தேவையில்லை. ஒரு இயக்குனர் வந்து அவங்க ஸ்டோரி நரேஷன்லேயே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்ம கன்வின்ஸ் பண்ணுறாங்க they know what they do. அப்போ ஒரு நடிகனா மட்டும் போயிட்டு அவங்க எதிர்பார்க்கறது மட்டும் பண்ணிட்டு வந்துடுவா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் போவேன். ஸோ அந்த மாதிரி செட் தான் சசியோட செட். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேக்கர்னு சொல்கிறது டெக்னிக்கலி கரெக்ட், பட் இவர் 25 வருஷத்தில் ஹீஸ் பீன் அ ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஸ்டோரி டெல்லர் ஆல்சோ இல்லையா? ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது கூட நீங்கள் ஸ்டோரி டெல்லர் தானே இருக்கீங்க. ஒரு விஷன் பின்னாடி போய் அதுக்கு நமக்கு சஜஷன் கொடுத்து, இப்போ விற்கிற இறுதி சுற்றில் வந்து ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் அந்த கிரியேட்டிவ் இன்ஸ்டிங்ஸ் இருக்கிறதுனாலையும் அண்ட் 25 படம் பண்ணதுனாலையும் ஐ won't qualify him as a newcomer. Although it is his first film. So there's a difference. I don't think he's a newcomer, but it's his first film. So it was very easy for me to completely sacrifice myself on the set. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சச்சியோட உங்கள் அசோசியேஷன்?
4 வருஷம் ஒரு பிரேக் எடுத்துட்டேன் நான் இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஏன்னா ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த கைண்ட் ஆஃப் ஒர்க் ஐ வாஸ் டூயிங். ஸோ இறுதி சுற்றுங்கிற ஸ்கிரிப்ட் சுதா எழுதியிருந்தாங்க. அது வந்து நானும் அவங்களும் சேர்ந்து அதை செட்டப் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர் தேடும்போது யாருமே அதை வந்து சீரியஸாக அவ்வளோ எடுத்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணல. அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணல சுத்தமாக. ஏன்னா உங்கள் படத்தில் ஹீரோயின் தான் ஹீரோ அப்படின்றீங்க, அதுக்கப்புறம் லேடி டைரக்டர் வரேன்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வருஷத்துக்கு அப்புறம் பாடி ஏற்றிட்டு அதில் ஒன்று ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லைன்றீங்க. அவங்க சொல்கிற விதம், அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் மீறி படம் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால தான் அது 4 வருஷம் காலதாமதமாக வந்தால் கூட அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். பட் தமிழில் யாருமே கிடைக்கல அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ அப்போ நான் சசியை மீட் பண்ணது இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் மீட் பண்ணேன். அண்ட் சசி வந்து நான் எந்த பாஷையில் பேசிகிட்டு இருக்கணும், நான் என்ன எதிர்பார்க்கணும், இண்டஸ்ட்ரியில் எது புதுசாக பண்ண விரும்புகிறேனோ அது எல்லாமே அவரும் ரிஃப்ளெக்ட் பண்ணார். அவர் ஸ்க்ரீன் பிளேயில் அவர் சொன்ன சஜஷன்ஸும் சரி, அவர் கேட்குற கேள்வியும் சரி, ஆஹா நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு ஆள் கிடச்சிட்டாரு அப்படின்னு நினச்சேனா. அண்டு அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை தொடர்ந்து வந்து நம்ம 3 படம் சேர்ந்து பண்ணிட்டோம். இப்போ இன்னும் இறுதி சுற்று, விக்ரம் வேதா, இப்போ டெஸ்ட்டு. அண்ட் இடையில நான் ராக்கெட்ரி பண்ணும்போது அவர் வந்து கொடுத்த சஜஷன்ஸ் அவரை வச்சு பேசியிருக்கும்போது we knew that this is the kind of stories we want to tell. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேலை செய்கிறதுல வந்து ஒரு அதோட ஆனந்தமே வேறு. ஸோ that's how we got together. இப்போ மாதவனை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் அன் ஆக்டர் அலோன், யூ ஆர் அ டேரக்டர் டூ. உங்கள் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சசிகாந்த் எப்படி? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னால் கொஞ்சம் ஜிங்க்ஸ் ஆகிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்ல மாட்டேங்கிறேன். பட் ஆஸ் அன் ஆக்டர் இல்லையா சார், நம்ம பயங்கரமாக திமிர் இருக்கும் நமக்குள்ள, இன்னும் ஒரு ஈகோ இருக்கும். இவங்களாம் மாட்டாங்க நிறைய பேர். ஆமாம், அல்ல அது உண்மை, அது உண்மை. அது இல்லாமல் நீங்கள் நடிகனாக இருக்க முடியாது. அது எவ்வளோ பணிவாக ஹம்பிளா அவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி திட்டும் தெரியுமா, அந்த வார்த்தைலாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஈகோ வந்து சரண்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒருத்தரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ பாஸ்ட் சக்ஸஸ்னாலேயோ கொடுக்கறது வந்து ஒரு வெறுப்போடு தான் நம்ம அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஏன்னா இந்த படத்தில் சின்சியாரிட்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். பட் எக்ஸாக்ட் நேர் ஆப்போசிட்டாக வந்து சசிகிட்ட நான் பேசும்போது இவர் இந்த படம் ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா ஆக்டரும் கேட்பாங்க. கமர்ஷியலாக வந்து எல்லாரோட டேட்டும் கிடச்சிருச்சு, இது பண்ணால் நமக்கு டக்குன்னு இந்த டேபிள் ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கும் ரிலீஸ் ஆகுங்கிறது அது ஒரு ரீசன் ஃபார் மேக்கிங் சினிமா. பட் தட் இஸ் நாட் மை சினிமா. அது என்னால் சரிப்பட்டு வரல. இந்த படம் இவர் ஏன் சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பயங்கரமான அழுத்தமான பதில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஸோ ஆஸ் அ டைரக்டர் இவர் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏன்னா நானும் இவரும் சேர்ந்து பண்ண சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம இறுதி சுற்று பண்ணியிருக்கோம், விக்ரம் வேதா பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஓரளவுக்கு டைனாமிக் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து அந்த மாதிரி கதை இல்லை. ஸோ இந்த இன்டெலிஜென்ட் மனுஷன் ஏன் இந்த மாதிரி கதை சொல்கிறான்னு சொல்லிட்டு முதல்ல நான் பயங்கர டவுட்டில் இருந்தேன் சார். சித்ரா சார், நான் வந்து இந்த படம் பண்ண மாட்டேன்ட்டேன். ஆமாம், அது இந்த படம் எனக்கு வேணாம், சிரிப்பிட்டு வராது, வேற யாராவது வச்சுக்க மாட்டே. ஏன்னா நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து காலையில் நான் நாளைக்கு வந்து நடிச்சுட்டு போன்னு சொன்னால் நான் வந்துட்டு நடிச்சுட்டு போகிறேன். பட் இது எனக்கு இவருக்காகவே பயமாக ஆயிடுச்சு. எனக்கு இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவர் விடவே இல்லை. 9 மாதம் என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அப்போனா நான் வந்து இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஆஸ் அ டைரக்டர் இவர் என்னென்னு கன்வின்ஸ் பண்ணார்னா, நானே ஸ்கிரிப்ட்ஸை பார்க்குற விதம் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு 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 ரியலைசேஷன். ஆமாம், இட் இஸ் ஆசம். இந்த வயசில் வந்து யூஆர் ராங், இது பார்க்குற விதம் தப்பாக இருக்குன்னு சொல்லி என்னை புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். And I am very proud of myself that I understood. And then as a director, நீங்கள் கேட்ட கேள்விக்கு கடைசி பதில் வந்து செட்டில் போன அப்புறம் இந்த சீனை நம்ம வந்து எப்படி பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நிறைய பேர் வருவாங்க. இவங்க எதிர்பார்க்குறதே நான் பண்ணால் பெரிய விஷயம்னு பயந்து சில பேர் வருவாங்க. அந்த கேட்டகரியில் நான் போயிட்டேன். சசி எதிர்பார்க்கறது வந்து நான் பண்ணாலே போதும், அது கரெக்டாக. ஏன்னா என் கூட இருக்கிற கோஸ்டார் வந்து நயன், ரொம்ப நாளாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, அவங்க தமிழ் பேசியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக லைவ் சவுண்ட் இல்லாமல் எந்த படமும் பண்ணதில்லை சார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னா 25 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தப்பறம் என்னோட ஒரு கோஸ்டார் கூட ஷாலினி தவிர்த்து யாருமே தமிழ் பேசல. ஸோ ஒரு நடிகனா நான் வந்து எப்பவுமே ப்ராம்ப்டிங்காக தான் நம்ம ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோமே தவிர ஒரு ஆர்டிஸ்ட். ஆமாம், இது உங்களுக்கு நல்லா புரியும் சார். ஒரு காலத்தில் வந்து நம்ம அபய் சண்முகி இல்லை தேவர் மகன், நாயகன், இந்த மாதிரி பெரிய படம்லாம் வரும்போது அதோட ட்ரெய்லர் வரும்போதே அதில் 10 மேதைகள் நமக்கு தெரிவாங்க சார்.
கமல் சார் இருப்பாரே தவிர, ரஜினி சார் இருப்பாரே தவிர, யூ வில் சி மனோரமா ஆட்சி, யூ வில் சி எல்லாரும் போட்டி அந்த மொழி தெரியறதுனால வந்து பயங்கரமா நடிச்சு கொட்டி டைரக்டர் ஐயோ போதும்னு சொல்ற அளவுக்கு நடிப்பாங்க. அது போக 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 கம்மியாகி வெறும் ஹீரோ சென்ட்ரிக்கா ட்ரெய்லர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உண்மை. அதனால விற்கிறதுக்கோ இல்லை மக்களை என்டைஸ் பண்றதுக்கோ ரொம்ப கம்மியான மேட்டர் ஆகுது சார். நேற்றுக்கு ஒரு விஷயம் சொன்னாரு, 7 கோடி மக்கள்ல வந்து 15 லட்சம் பேர் தான் தியேட்டர்ல வந்து படம் பார்க்குறாங்க. அந்த 15 லட்சம் பேருக்கே நம்ம வந்து பணம் பண்ண முடியலன்னா அப்புறம் நம்ம வந்து எப்படி ரெலவெண்டா இருக்க முடியும்? ஹோல் ஆஃப் இந்தியா 140 கோடியில் less than 2.5 crore people come and see the film in theaters. ஸோ நம்ம வந்து முக்கால்வாசி பேருக்காக படமே பண்ணலையே. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷன் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து ஒரு நடிகனா அப்படியே சாஷ்டாங்கமாக போகிறது தான் வந்து ஒரு நடிகனுக்கு ரொம்ப நிம்மதியான செட்டு, which is what he was able to get from me. இந்த கதை முதல்ல எழுதும்போதே மாதவன், நயன்தாரா, சித்தார்த்னு இருந்தாங்களா, இல்லை பல கன்சிடரேஷனுக்கு அப்புறம் இவங்களாம் வந்தாங்களா உள்ள? இன்னொரு ஆக்சுவலாக அவர் அது சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக சில விஷயங்கள் வந்து இப்போ நான் ஒரு ப்ரொடியூசராக பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து அவங்க ஒரு ஒர்க் ஃபார் ஹையர், நம்ம காசு கொடுத்தோம் வந்து நடிச்சு போகிறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நம்மளும் ஒரு ஸ்டோரி டெல்லர், ஒரு ஆக்டரும் ஒரு ஸ்டோரி டெல்லராக வர்றதுன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா இதை சொல்கிறோம், எனக்கு ரோல் நல்லா இருக்குது, நடிச்சுட்டு போகிறோன்றது ஒரு வேறு கைண்ட் ஆஃப் திங். மேடி எப்படின்னா அந்த கதை நல்லா இருக்கணும், இந்த கதை எல்லாருக்கும் பிடிக்கணும். ஸோ அவரும் வந்து அவரோட ஃபஸ்ட்டு பிரெயின் என்னென்னா அவர் ஸ்டோரி டெல்லர் தான். அவர் இன்றைக்கி டைரக்டர் இல்லை, நான் டைரக்ட் பண்ணலன்னு, ஆனால் அவரோட ஒரிஜினல் சைடு என்னென்னா அவரும் ஹீஸ் அ ஸ்டோரி டெல்லர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சார். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கதையை சொன்னால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ப்ரொடியூசர் ஒரு கதை, டைரக்டர் ஒரு கதை, ஹீரோ ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதை ஒர்க் ஆகாது. 3 பேரும் ட்ராக்ல பயணிக்கணும். 3 பேரும் ஒரே கதையை தான் பார்க்கணும், ஒரே இடத்துக்கு தான் போகணும். அதுக்கு ஹீ நீட்ஸ் டு பி அ ஸ்டோரி டெல்லர். ஸோ அதுதான் என்னோட ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியன். இது வந்து நான் தனியாக பண்ண போகிறதில்ல, நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ நீட் ஆக்டர்ஸ் ஹூ வுட் ஃபிட் த க்ளவ். ஒரு கை அது உள்ள போகணும், அது போய் அவங்க அந்த க்ளவ் வந்து உயிர் கொடுக்கணும். அந்த க்ளவுக்கு நான் எழுதுனது க்ளவ் தான், ஆனால் கை உள்ளே போகணும், போய் அது கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் ஆக்சுவலாக. ஸோ ஐ நீடட் அந்த பேஷனட்டாக ஒர்க் பண்ணுறவங்களோட தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் டிராஃப்ட் எழுதுனது ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதினேன் சார். ஆக்சுவலாக அது எனக்கு வந்த புதுசில் காவிய தலைவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் எழுதினேன். அப்போ சித்தார்த்துக்கு போய் இந்த அர்ஜுனன்ற ஒரு கிரிக்கெட்டரை பற்றி நான் எழுத போகிறேன்னு சொல்லும்போது, ஸோ ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். நான் எழுதின அன்னிலேருந்து சித்தார்த்தை தான் நான் யோசித்தேன் நான். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணிட்டோம், ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பேண்டமிக்கில் தான் திருப்பியும் எழுத ஆரம்பித்தேன். அப்போ நான் போட்ட லிஸ்ட்டு, ஏன்னா சித்தார்த் ஏற்கனவே இருக்காங்க, இது எழுதி முடித்த உடனே குமுதான்ற கேரக்டருக்கு நயன்தாரா, சரான்ற கேரக்டருக்கு வந்து மேடி, பத்மான்ற கேரக்டருக்கு வந்து மீரா ஜாஸ்மின் நான் எழுதின ஃபஸ்ட்டு சாய்ஸ். எல்லாருமே அந்த ஃபஸ்ட் சாய்ஸ் தான் அவங்க ஆக்சுவலாக. ஏன்னா அது எழுதும் போதே சில ட்ரெய்ட்ஸ், இப்போ அந்த குமுதாவோட கேரக்டர் முடிக்கும் போது நயனோட ரியல் லைஃபோட கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸு எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால அந்த சில விஷயங்கள் அதோட ஆட் பண்ணி அப்படி தான் நான் காஸ்ட் பண்ணேன். நான் யோசித்த எல்லாருமே அதே இதில் தான் வந்தாங்க. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, அன்றைய உங்களுடைய மூடுக்கு இந்த படங்கள் ஒத்து போகிறது ரொம்ப அவசியமாக இருந்தது. டெஸ்ட்டு எந்த விதத்தில் உங்களுக்கு ஒத்து போச்சு? அது ஒத்துக்காமல் இருக்கிறதுனால தான் நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் முதல்ல. இந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரம் வந்து ஓரளவுக்கு ஜெயிப்பான், அப்புறம் தோத்துட்டே போயிட்டு இருப்பான். அந்த தோல்வியில் தான் அவனுக்கு இருக்கிற டெஸ்ட்டு. அண்ட் அந்த தோல்வியில் அவன் எப்படி மாறின ஒரு புது மனுஷனை வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறான் அப்படிங்கிறது அந்த கதையாக இருந்துச்சு. ஸோ சசி நேத்திக்கு என்ன சொல்லி ரியலைஸ் பண்ண வச்சார். நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னா, நான் அந்த மாதிரி தோல்வியை ஏற்றுக்கிற ஆளே கிடையாது. என் ஒரு அனுபவம் வந்து வெற்றி அடையலைன்னா அது தோல்விங்கிறது ஒரு நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் பார்க்குறவனே கிடையாது. அதில் வந்து இதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், இதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவன். அன்பே சிவம்ங்கிற படத்தை வந்து ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது என்றைக்குமே எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கு வந்து கிடைக்கிற மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் மாதவனாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த மாதிரி தோல்வி அடைஞ்ச படங்கள் தான். ஹிந்தியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் கன்னத்தில் முத்தமிட்டால், அன்பே சிவம், இதெல்லாம் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கிற படங்கள். ஸோ ஒரு சிச்சுவேஷன்லேருந்து பாசிட்டிவிட்டி எப்படி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் அவ்வளோ மாற்றங்கள் என்னோடய கேரக்டரில் நான் வர விட மாட்டேன் இஸ் வாட் ஐ எம் ஹோப்பிங். பட் லைஃப் இஸ், இந்த படத்தில் அவன் வந்து தோத்துட்டே போயிட்டுருக்கான். ஸோ எனக்கு என்ன லூஸ் கம்நாடி மாதிரி இருக்கான் விடுங்க அப்படின்ட்டு அது ரொம்ப கோமாக எனக்கு வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அதோட ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் அவர் எனக்கு போட்டு காமிச்சதில் இந்த டெஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம், ஏன் எப்படி போகணும் அப்படிங்கிறது புரியும் போது நான் சொல்கிற சஜஷன்ஸ் எல்லாம் அவரும் எடுத்துக்கிட்டு ஒரு 9 மாதம் நம்ம பேசி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு.
எப்படி இந்த நயன்தாராவோட அந்த படத்தில் பணியாற்றி? படத்தில் லைவ் சவுண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், ம். நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ நயன்தாரா கிட்ட வந்து நம்ம எல்லாரும் சொன்னோம் வந்து லைவ் சவுண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. முதல் நாள் ஓகேன்ட்டாங்க. ஆனால் செட்டுக்கு வந்தப்புறம் ஐயோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, யாராவது ப்ராம்ப்டிங் எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சார் நயன் தயவுசெய்து இன்னைக்கு மட்டும் இது பண்ணிடுங்க. பட் அந்த சீனில் அவங்களுக்கு நிறைய எமோஷன் இருக்கிற ஒரு சீனை அவங்க பண்ணாங்க. ம். பட் சார் அந்த லைவ் சவுண்ட் அவங்க பண்ணது வந்து ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்டில் தான் நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்விக்ஷன் இருக்கா மாதவனுக்கு? அதான் சொன்னேன், ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே நமக்கு புரியும் இது கரெக்டான ஸ்கிரிப்டா இல்லையா அப்படிங்கிறது. நான் ஒன்றும் அவ்வளோவா பெரிய தப்பு பண்ணது கிடையாது. பட் இப்போ மாதவனை ஒரு நல்ல நடிகனாக இருக்கின்றதுல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் மணி சார் எனக்கு கொடுத்த பிரேக் மாதிரி எந்த ப்ரொடியூசரும் தன்னோட மகனுக்கு கூட கொடுக்க முடியாது. ஒரு முதல் படம் வந்து மணிரத்னம் கூப்பிடுறாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.